நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு எப்படி நம்ம லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். எலிஜிபிலிட்டி வரணும்னு தெரியும்னா அந்த சர்ப்ளஸ் இஎம்ஐ அவைலபிள் அமௌண்ட்டை வந்து 900 டிவைட் பண்ணிவிடுங்க. அதே வந்து வெஹிக்கல் லோனுக்கு எனக்கு தெரியணும் பாஸ் அப்படி கேட்டிங்கன்னா 1650 1650 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வர இஎம்ஐ கால்குலேட்டர், ஸோ நம்மளோட மொபைல்லே இருக்க நார்மல் கால்குலேட்டர், இந்த ரெண்டு உங்களோட பே ஸ்லிப், இந்த மூணையும் வச்சு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஒரு பேங்க் மேனேஜரை பார்த்தா நம்மள நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வியே, சார் என்னோடய சேலரி இவ்வளோ, எனக்கு எவ்வளோங்க லோன் எலிஜிபிலிட்டி வரும்? அதையேங்க அவர்கிட்ட கேட்கணும். நம்மளே எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டா அந்த சூட்சமத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா நண்பி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அர்ஜுன் அண்ட் ஆதிக் சேனல் சேனல். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு எப்படி நம்ம லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இப்போ உங்களுடைய பே ஸ்லிப் எடுத்துக்கோங்க. அதில் கிராஸ் சேலரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கிராஸ் சேலரி எடுத்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் உங்கள் வீட்டு செலவுகளுக்கு, வீட்டு தேவைகளுக்கு, 2வது போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த போர்ஷனில் உங்கள் சேலரியிலே இருக்க நார்மல் டிடெக்ஷன்ஸ் லைக் பிஎஃப், டிடிஎஸ் இந்த மாதிரி டிடெக்ஷன்ஸ் எல்லாம் கழிச்சிடுங்க. அது போக மீதி உள்ள அமௌண்ட்டில் உங்களோட இஎம்ஐ, நீங்கள் கட்டிகிட்ருக்க இஎம்ஐ எல்லாம் கழிச்சிருங்க. அது போக ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் சர்ப்ளஸ் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் இஎம்ஐ. இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம எவ்வளோ லோன் வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு ஹவுசிங் லோனுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி வரும்னு தெரியும்னா அந்த சர்ப்ளஸ் இஎம்ஐ அவைலபிள் அமௌண்ட்டை வந்து 900 டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வரும். அதை 1 lakh பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட எலிஜிபிள் லோன் அமௌண்ட். அதே வந்து வெஹிக்கல் லோனுக்கு எனக்கு தெரியணும் பாஸ் அப்படி கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை, சர்ப்ளஸ் எலிஜிபிள் அமௌண்ட்டை, அவைலபிள் அமௌண்ட்டை 1650 1650 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வர ஆன்சரை 1 lakh மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட வெஹிக்கல் லோன் எலிஜிபிலிட்டி. அதெல்லாம் யாருங்க கேட்டால் நம்ம பர்சனல் லோனுக்கு என்ன நம்பரால் டிவைட் பண்ணோம் அதை சொல்லுங்கள் அப்படின்றீங்களா? இந்த வந்துட்டேன் 3350 அந்த நம்பரால் நம்மளோட சர்ப்ளஸ் அவைலபிள் அமௌண்ட் டிவைட் பண்ணும்பொழுது வர ஆன்சரை 1 lakh மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர பதில் தான் உங்களுடைய பர்சனல் லோன் எலிஜிபிள் அமௌண்ட். இப்போது இதில் என்னென்ன அசம்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துருக்கோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷனாகவே பார்த்துருவோம். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட கிராஸ் சேலரி எடுத்துக்கிட்டு அதை 2 பாதியாக பிரிச்சுட்டோம். ஒரு பாதி வந்து எதுக்காகனா நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்காக, நம்ம குடும்ப செலவுகளுக்கு, நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ இந்த 2 பாதின்றது 50% அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த அத்தியாவசிய தேவைகள் அப்படின்றத 50% எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங் வித் 50%, 25% வரைக்கும் கூட போகும். இதை நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆக இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபர்தராக பேங்க் போகிறப்போ அந்த மேனேஜர் அதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம அதை ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு மினிமம் லெவலான 50% வச்சே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரியா? அடுத்தது 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், நம்மளுடைய சேலரி டிடெக்ஷன்ஸையும் அதே மாதிரி மற்ற இஎம்ஐ, நம்ம கட்டிகிட்டு இருக்க இஎம்ஐயும் கழிச்சிட்டோம். ஸோ இது போக வர்ற அமௌண்ட்டு பேர் வந்து சர்ப்ளஸ் அவைலபிள் சேலரின்னு வச்சுப்போம். எஸ்ஏஎஸ்னு சுருக்கமாக சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சர்ப்ளஸ் அவைலபிள் சேலரி தான் இவ்வளோ இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியும் அந்த அமௌண்ட் வரைக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ லோன் வரும் அப்படின்னு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு லோன், உதாரணத்துக்கு ஹவுசிங் லோன் வச்சுப்போம். ஹவுசிங் லோனு ஒரு குறிப்பிட்ட பீரியட் 20 வருஷத்துக்கு வாங்குகிறோன்னு வச்சுப்போம். 9% கிடைக்கிது நமக்கு. அப்படின்னா 20 வருஷம் நம்ம கட்ட போகிறதுக்கு 9% வட்டிக்கு 1 லட்சத்துக்கு என்ன இஎம்ஐ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அதால் வகுத்துட்டா வர்ற பதிலை 1 லட்சத்தால் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் நம்மளுடைய இஎம்ஐ. ஹவுசிங் லோனுக்கு 9% எடுத்துப்போம். அதனுடைய பீரியட் வந்து 20 years. ஹவுசிங் லோன் நார்மலாக 10 years to 30 years வரும். ஸோ நம்ம ஆவரேஜாக 20 years எடுத்துப்போம். 20 years போட்டுரும். ஸோ 1 lakh அசல், பிரின்சிபல், 9% இன்ட்ரெஸ்ட்டு, 20 years பீரியட் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து 900 வருது. இதை தான் நான் சொன்னாங்க மேஜிக் நம்பர், 900 டிவைட் பண்ணுங்கள் வர்ற சர்ப்ளஸ் அவைலபிள் சேலரியை அப்படி சொன்னேன். ஸோ இப்போ இது வந்து 1 lakh மல்டிப்ளை பண்ணும் பொழுது எவ்வளோ சேலரி, எவ்வளோ நமக்கு எலிஜிபிள் அப்படின்றது தெரிஞ்சிடுது. சரிங்களா? அதே 2வது மற்ற லோனுக்கு, அதே வெஹிக்கல் லோனுக்கு நான் ஒரு அமௌண்ட், ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன்ல 1650. அந்த நம்பர் எப்படி அரைவ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கல் லோன் நார்மலாக 7 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதில் இப்போ வந்து 9.80 இப்போ ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு எடுத்துப்போம் நம்ம. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு 9.80க்கு 7 வருஷத்துக்கு உள்ள இஎம்ஐ தான் 1650. அதே மாதிரி அடுத்ததாக பர்சனல் லோனுக்கு நான் 3350 3350ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 12 to 13 அந்த மாதிரி வரும். நம்ம 12.60ன்னு எடுத்துக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதனோட ரீபேமெண்ட் பீரியட் 3 வருஷம் 5 வருஷம் வரும். நம்ம 3 வருஷம் எடுத்துக்கிறோம். ஸோ 3 வருஷத்துக்கு 12.60 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 1 lakhக்கு பர்சனல் லோனோட இஎம்ஐ
ரூ. 3350. ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் வெறும் கூகுளில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வர இஎம்ஐ கால்குலேட்டர், ஸோ நம்மளோட மொபைல்லே இருக்க நார்மல் கால்குலேட்டர், இந்த 2 உங்களோட பே ஸ்லிப், இந்த 3 வச்சு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இது குறைஞ்சபட்ச எலிஜிபிலிட்டி தான். இதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பெரும்பாலும் நம்ம எல்லாமே மினிமம் லெவலில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணுறீங்க, லைக் வீடு கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு பர்சனல் லோன் போடுறதுக்கோ, இல்லை ஒரு வண்டி வாங்கலாம், நம்ம கையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணுன்றதுக்கு இதை நீங்கள் ரஃப் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாட்டி ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.